ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் நம்ம தோசைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதை வந்து தோசைக்காய் பார்க்குறது வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம பச்சை மிளகா எடுக்கிறோம். பச்சை மிளகா இந்த மாதிரி ஒரு நெட் பேக்கில் க்ளீன் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நாளுக்கு அந்த பச்சை மிளகா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பச்சை மிளகா எடுக்கிறோம். இதை நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடாக்கி நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். மிதமான சூட்டில் வச்சு வதக்கி எடுக்க போகிறோம். வதங்கிருச்சு. இதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த சேம் ஆயிலில் தான் நம்ம புளி இருக்குல்ல, புளி வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி பச்சை மிளகையும் புளியையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு பிளேட்டில். நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புளி, இதை நம்ம நல்லா அதில் வதக்கி எடுத்து இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம். மிதமான சூட்டில் வச்சு வதக்குங்க. நம்ம இந்த தோசைக்காய் பச்சடி பண்ணும்போது அந்த தோசைக்காய் பச்சடி கூட நம்ம எந்த ஒரு தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ டீட்டெயில்டாகிட்டு இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் தோசைக்காய் பச்சடி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த புளி வந்து நல்லா வதங்கி வருது. ஸோ இதையும் நம்ம செப்பரேட் பண்ணி வைக்க போகிறோம். இதே ஆயிலில் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தோசைக்காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் மிதமான சூட்டில். பாருங்கள், புளி வந்து நல்லா வதங்கி இருக்குது. இதை நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கிறோம் நான் சொன்னது மாதிரி. இப்போ நம்ம ஆயில் எடுத்துகிட்டு அதில் தோசைக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் தோசைக்காய், அதை வந்து இந்த ஆயிலில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் மிதமான சூட்டில். இந்த தோசைக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது இல்லாமல் இந்த தோசைக்காய் வந்து இந்த தோசைக்காய் பச்சடியை நம்ம ரைஸ் கூட வச்சு மிக்ஸ் பண்ணி வெறுமையாக கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பண்ண போகிற தோசைக்காய் பச்சடி வந்து ரொம்ப துருதுருவாக நம்ம பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ் ஆகிட்டு பண்ணாமல் நம்ம துருதுருவாக பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த தோசைக்காய் பச்சடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரைஸு கூட எக்கோ அல்லது பப்படம் ஏதாவது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் கிரேவி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த தோசைக்காய் பச்சடி வந்து. ஸோ நம்ம மிதமான சூட்டில் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க போகிறோம். மிக்ஸ் ஆனது அப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு பண்ண போகிறோம். இந்த தோசைக்காயோட ஷேப் வந்து மாறாத லெவலில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்பவே நம்ம வந்து இது வதக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோன்னா அந்த ஷேப் வந்து மாறும். இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி மிக்சியில் பூண்டு ஆட் பண்ணிட்டு ஜீரக பொடி வந்து ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ இதுக்கு கூட வந்து நம்ம பச்சை மிளகு இருக்குல்ல, பச்சை மிளகு வேறு புளி அதையும் சேர்த்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தோசைக்காயை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் ஆகிட்டு மாற்றிட்டு அப்புறம் நம்ம அந்த தோசைக்காய் பச்சடி ப்ராப்பராகிட்டு நம்ம வேலை நம்ம பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி நான் பச்சை மிளகும் புளி ஆட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே எடுத்த அந்த பூண்டு அப்புறம் அந்த ஜீரகப்பொடி பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் உப்பு. பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஆல்ரெடி வதக்கி எடுத்து அந்த தோசைக்காயை வந்து இது கூட ஆட் பண்ணுறோம். இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்குல்ல. ஸோ மீதி இருக்க தோசைக்காயை சேம் மெத்தடில் நம்ம மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம்.
நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 1 அல்லது 2 ஸ்பூன் உப்பே போதுமானது. இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆல்ரெடி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டிஷ் இது. பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு அந்த தோசைக்காய் பச்சடி பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது கலர் சேஞ்சஸ் ஆகிறது தெரியுது. நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த புளி சரி, வேறு பச்சை மிளகு சரி, பூண்டு சரி, ஜீரகம் சரி, எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெல் ஃப்ளேவர் ஆகிட்டு வருது. பார்க்கும்போது தெரியுது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.